ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இட்ஸ் ஜேர்னி டு த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025. சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை ஐசிசி 21 இயர்ஸ்க்கு பேன் பண்ணியிருந்தாங்க, 1970 to 1991. அந்த பேனுக்கு காரணம் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பேனுக்கு காரணம் ரேசிசம். சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க பிளாக் பீப்புளை ஒயிட் பீப்புள் டாமினேட் பண்ணாங்க. பிளாக் பீப்புள் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளாட்றத அலோவ் பண்ணல ஒயிட் பீப்புள். அதை தெரிஞ்சுக்கிட்ட ஐசிசி சவுத் ஆஃப்ரிக்காவை பேன் பண்ணாங்க. 1 or 2 இயர்ஸ் இல்லைங்க, 21 இயர்ஸ் பேன் பண்ணாங்க. 1992 சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஐசிசி கிட்ட பேசி பேன்லேருந்து வெளியில் வந்தாங்க. ஆனால் அவங்களால வேர்ல்ட் கப் ஜெயிக்கவே முடியல. அவங்களுக்கு சோக்கர்ஸ்ன்னு ஒரு டேக் வந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்ட் கப் போனாங்கன்னா செமிஃபைனல்ஸில் யூஸ்வலாக நாக் அவுட் ஆகிட்டு வெளில வந்துடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரே ஒரு வாட்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 1998 ஜெயிச்சாங்க. அப்புறம் அவங்களோட ஃபெயிலியர் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. 2007 ரேஷியல் கோட்டா அப்படின்ட்டு ஒரு கோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் பிளாக் பிளேயர்ஸ் கண்டிப்பாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி. அதை 2007 அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. திரும்ப பல கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் 2016 அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ரேஷியல் கோட்டா படி 6 நான் ஒயிட் பிளேயர்ஸ் கண்டிப்பாக டீமில் இருக்கணும். கண்டிப்பாக அதில் 2 பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்கணும். இந்த கோட்டானால நிறையா நேஷ்னல் பிளேயர்ஸ் இந்த கோட்டானால நிறையா ஒயிட் பிளேயர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்க வேறு கண்ட்ரிக்கு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கெவின் பீட்டர்சன் சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் பிறந்தார். அப்புறம் தான் இங்கிலாந்து போய் இங்கிலாந்தில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம்னு ஒரு நேம் வந்துச்சு. கரண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்ஸில் இருக்க பிளேயர்ஸ் இந்த ரேஷியல் கோட்டாக்கு எகெயின்ஸ்டாக நிறையா வாட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெம்பா பவுமா அந்த ரேஷியல் கோட்டாவில் தான் வந்தவருங்கிறதுனால நிறைய பேருக்கு பவுமா மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இல்லை இனிஷியல் டேஸில். இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் டாப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் ககிசோ ரபாடா, லுங்கி நிகிரி, டெம்பா பவுமா 3 பேருமே அந்த ரேஷியல் கோட்டாவில் வந்தவங்க தான். முக்கியமாக தெம்பா பவுமா கேப்டன்சியில் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட்டில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பவுமா கேப்டன்சியில் சவுத் ஆஃப்ரிக்கா 10 டெஸ்ட் மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. அதில் 9 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் ட்ரா ஆகியிருக்கு. பவுமா ஹைட் அண்ட் கலரை வச்சு நிறையா ட்ரோல் செய்யப்பட்டிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் எல்லாமே ஆல்மோஸ்ட் 6 feet இருக்கும் போது பவுமா மட்டும் 5 feet இருப்பார். பவுமாவுக்கு கேப்டன்சி கிடைச்சதுல ஒரு கான்ட்ரவர்சி, பவுமா 11s விளையாடுறதுல ஒரு கான்ட்ரவர்சின்ட்டு நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு அவர் மேலே. அந்த கான்ட்ரவர்சி எல்லாத்தையும் தாண்டி அவரோட பெஸ்ட் மட்டும்தான் கொடுத்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு. தெம்பானா ஹோப்னு அர்த்தம். அவங்க பாட்டி தெம்பான்னு பேர் வச்சது காரணம் அவர் கண்ட்ரிக்கும் கம்யூனிட்டிக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார் அப்படின்ட்டு. அவங்க பாட்டி நினைச்ச மாதிரி அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து கடைசியில் வேர்ல்ட் கப்பும் வாங்கி கொடுத்துட்டார். இது எல்லாத்தையும் தாண்டி டிவிலியர்ஸ்க்காக வருத்தப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதான்னு தெரியல. டிவிலியர்ஸ் ஒரு டிகேட் விளையாண்டாரு. ஆனால் அவர் இருக்கும் போது வேர்ல்ட் கப் எதுவும் ஜெயிக்க முடியல. எவ்வளோ எஃபர்ட் போட்டும் எதுவும் ஜெயிக்க முடியல. ஆனால் இப்போதைக்கு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. கிரவுண்டில் நின்று அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி அவர் இருக்கும் போது ஆர்சிபியும் எந்த கப்பும் ஜெயிக்க முடியல. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவர் விளையாண்ட டீம் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்லை அவர் இருக்கும் போது ஜெயிக்கலைன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல.